ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்டோரி ப்ரோட்டோக்காலுடைய பேட்சை கிளைம் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டோரி ப்ரோட்டோக்காலில் நம்ம நிறைய பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் வந்து 10 பேட்சஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 11வது பேட்ச். ஓகேங்களா? இந்த பேட்ச் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 1 hour மட்டும் தான் டைம் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 57 minutes மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ளே நீங்கள் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து அடுத்த செகண்டே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரும் லேட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கூட லிங்க்கை வந்து நான் கொடுத்துட்றேன். இதில் வந்து 3 டாஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? விக்கமே அந்த பெப்பர் எக்ஸ் ஓஜி ஸ்டார்டர். ஓகேங்களா? இது ஒன்று ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வாப் வந்து 1 IPலேருந்து நீங்கள் வந்து இந்த PIPன்ற டோக்கனை வந்து மாற்றணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் இங்கே பாருங்க செக் யுவர் எலிஜிபிலிட்டி கிளிக் கொடுத்தோன்னே இந்த 3 டாஸ்க் மட்டும் தான் இருக்குது. இந்த கிளைமிங் விண்டோ வில் பி ஓப்பன் வந்து ஃப்ரம் 6 AM UTCலேருந்து 2024 11ஆம் மாதம் 15ஆம் தேதி 6 AM UTC 2024 17 வரையும் தான் இருக்கும் ஓப்பன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்வாப் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். எங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா IP டோக்கன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2.39 இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே இந்த PIP இந்த டோக்கனை மாற்றுங்க. எவ்வளோ மாற்ற சொல்லியிருக்காங்க? ஒரு டோக்கன் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னே கீழே வந்து சப்மிட் கேட்கும். சப்மிட் கேட்டோடனே என்ன ஆகுனாக்கா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்க என்னோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து அப்ரூவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இந்த டாஸ்க் வந்து எண்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour மட்டும் தான் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து அடுத்த செகண்டே பண்ணிடுங்க. யாரும் லேட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கனாக்கா இந்த பேட்ச் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? எல்லா பேட்சஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நான் வந்து ஸ்வாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸ்வாப் பண்ணால் இங்கே பாருங்கள் கீழே வந்து 0ன்னு காட்டுது. ஓகேங்களா? பேலன்ஸ் வந்து 0ன்னு காட்டுது. இந்த இடத்துல வந்து மாறிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் ரூல்ஸ். ஓகேங்களா? அவனா சொல்லியிருக்கான் ஸ்வாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டெப் 3. ஓகேங்களா? ஆட் வந்து ஒரு லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்வாப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? க்ரீன் கிளாரிட்டிக்கு வந்துச்சு. அடுத்து வந்து நான் சொல்லிடுறேன் ஆட் லிக்விடிட்டி. அதுக்கு என்ன பண்ணுங்கள் அதே லிங்க் தான். ஓகேங்களா? சேம் லிங்க் தான். எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆட் லிக்விடிட்டி கிளிக் கொடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்னே. ஓகேங்களா? இதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து காட்டுது பாருங்கள். 0.03134 காட்டுது. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் 0.01 கொடுங்க. 0.01 கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகுனாக்கா ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில். அதை வந்து கொடுத்துருங்க. கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. அப்ரூவ் கொடுங்க. அப்ரூவ் கொடுத்த உடனே இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் வந்து சோசியல் மீடியா டாஸ்க் இருக்குது. அது பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் சோசியல் மீடியா டாஸ்க் இருக்கிறதுலே கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது கண்டிப்பாக பண்ணுமான்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் பண்ணிடுங்க. எதுவும் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ண உடனே இதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஆனால் இப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகுது. பாருங்கள் கரெக்டாக முடிகிற சமயத்தில் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? என்ன பண்ணுறது? ஓகே இது வந்து ஓகே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து திருப்பி அங்கே வந்து செக் யுவர் எலிஜிபிலிட்டி கொடுக்கலாம். அங்கே வர 2 முடிஞ்சு. ஓகேங்களா? 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன இருக்குது ஒன்றே ஒன்று இந்த பெப்பர் எக்ஸ் ஓஜி ஸ்டார்டர். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஒன். ஓகேங்களா? ஸ்டெப் 1. இந்த ஸ்டெப் 1 கிளிக் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இங்கே வருது. ஜஸ்ட்டு நீங்கள் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. வாலெட்டை இதில் கூட கனெக்ட் பண்ணணும். மெட்டாமாஸ்க் வாலெட்டோட கனெக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் காட்டுறேன். மெட்டாமாஸ்க் வாலெட்டோட கனெக்ட் பண்ண போகிறேன். வாலெட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. என்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குனாக்கா IP டோக்கன் வந்து 1.1 தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பேசட் இல்லைனாக்கா பேசட்டை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் வர வாலெட்டு ஜென்ரேட் ரெஃபரல் கோடு. ஓகேங்களா? ரெஃபரல் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ யுவர் பெப்பர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஒரு எக்ஸ் தலைத்தளம். அந்த ட்விட்டர் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பாருங்கள் நான் ஃபாலோ கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஃபாலோ கொடுத்தாச்சு. பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எல்லா டாஸ்க் பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லைக் பண்ணிடுங்க. லைக் போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கிரேட்டு, சூப்பர், வாவ், ஃபேண்டாஸ்டிக் அது மாதிரி ஏதோ ஒன்று போடுங்க. ஓகேங்களா? நான் கமெண்டில் பார்த்தீங்கன்னா வாவ் அப்படின்னு போட்டு வர்றோம். தட்ஸ் மை இமெயில் ஐடி. அவ்வளோதான். வாவ் போட்டு நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணியாச்சு, லைக் பண்ணியாச்சு, கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீபோஸ்ட். ஓகேங்களா? ரீபோஸ்ட்னா ரீட்வீட்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரீட்வீட் பண்ணுவோம். ஓகேங்களா? பண்ண போகிறோம். ஓப்பன் ஆகுது.
அதான் ரீபோஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இதையும் கட் பண்ணுங்கள். ரீபோஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடணும். உங்களோட ரெஃபரல் லிங்க்கை வந்து நீங்கள் ட்வீட் போடணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட் மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா? இந்த போஸ்ட் போட்டிங்க. இந்த லிங்க் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? இதனால் லிங்க் இது ரெஃபரல். ஓகே, இந்த லிங்க் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. கையோட காப்பி பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்காலில் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இருக்கிற டாஸ்க்கு. ஓகேங்களா? டிஸ்காலில் வந்து ஜாயின் பண்ணணும். நான் வந்து அக்செப்ட் இன்வைட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ டு டிஸ்கார்டு அதை கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோடனே என்னோடய டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி கேட்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இதில் வெயிட் பண்ண உடனே உங்களுக்கு 4 ஆப்ஷன் காட்டும். இதில் எதனா ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, இதை வந்து கட் பண்ணுங்கள். 1 2 3 4 எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுங்க. கீழே சப்மிட் கொடுக்க முடியல. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது மாதிரி தான் நீங்களும் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து டிஸ்கார்டையும் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெலகிராம். ஓகேங்களா? டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணணும். ஜஸ்ட் இருங்க, நான் வந்து டெலகிராம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய இன்னொரு டெலகிராம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். டெலகிராமில் நான் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து டெலகிராம் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்தோடனே இங்கே வந்துச்சு. ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சாக்கா ஜஸ்ட்டு ஒரு ஹாய் அப்படின்னு போட்டு விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் பண்ணுறேன். இதையும் கட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டாஸ்க் முடிச்சாச்சு. லாஸ்ட் வந்து சப்மிட் யுவர் இன்ஃபர்மேஷன் யூ வில் கேரண்டி யுவர் ஓஜி ஸ்டார்டர் ரோல் வித்தின் 1 வீக் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன். இது நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் அந்த ஸ்வாப் பண்ணாவே ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸ்வாப்பு லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ணாவே போதும். இதை நீங்கள் கட்டாயம் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் இதில் 2 டாஸ்க் பண்ணாவே போதும். இது 2 டாஸ்க் பண்ணாவே போதும். இது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா சப்மிட் ஒரு ஃபார்ம். ஓகேங்களா? என்னென்ன கேட்குறான்? ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்குறான். அப்புறம் எக்ஸ்தலைத்தோடைய அக்கௌண்ட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் டிஸ்கார்டு யூசர் நேம் கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து ட்விட்டர் யூஆர் லிங்க். நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க் கொடுத்தீங்களா, அந்த ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காப்பி பண்ண சொன்னேன். ஞாபகம் இருக்கானு தெரியல. காப்பி பண்ணிக்கிங்கன்னா அதுதான். ஓகேங்களா? காப்பி பண்ணிச்சு. இப்போ வந்து டெலகிராமுடைய யூசர் நேம் கேட்குறான். அது எங்கே இருக்குனாக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து சைடில் வாங்க, செட்டிங்ஸில் போங்க. இங்கே இருக்க பாருங்கள். இதுதான் வந்து யூசர் நேம். ஓகேங்களா? இதை வந்து காப்பி பண்ணது ஜஸ்ட் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்தலைத்தளத்தோடைய அக்கௌண்ட்டை கேட்டிருக்கான். இதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் உங்களுடைய இதில் போயிட்டு இங்கே இருக்க பாருங்கள். இதுதான் உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில். ஓகேங்களா? இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி. டிஸ்கார்டு கேட்குறான். டிஸ்கார்டில் என்ன கேட்குறான்னா டிஸ்கார்டு யூசர் ஐடி கேட்குறான். நல்லா வச்சுங்க. டிஸ்கார்டில் வந்து யூசர் ஐடி தான் கேட்குறான். யாரும் வந்து தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. யூசர் ஐடின்றது வேறு, யூசர் நேம்ன்றது வேறு, யூசர் ஐடின்றது வேறு. ஹிஸ்ட்ரி டிஸ்கார்டு. இந்த சோஷியல் மீடியா டாஸ்க் வந்து ஆப்ஷனல். ஜஸ்ட் நீங்கள் விடுறதெல்லாம் கூட விட்டுருங்க. இதை வந்து கட்டாயம் பண்ணணும், எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து செட்டிங்ஸில் வந்துட்டேன். ஓகேங்களா? செட்டிங்ஸில் வந்துட்டு இதில் வந்து அட்வான்ஸ்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அட்வான்ஸு இதில் போய்ட்டு இந்த டெவலப்பர் மோட ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இது கேட்கும். அது காட்டும். அது அந்த யூசர் ஐடி காட்டும். இல்லை யூசர் நேம் தான் காட்டும். ஓகேங்களா? உங்களுக்கு தேவை வந்து யூசர் ஐடி. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதனா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து யாருன்னா ஒருத்தருக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க. ஹாய்னு சும்மா ஹாய்னு மெசேஜ் போட்டு என்ட்ரடிங்க. அடித்தோடனே உங்களுக்கு வந்து பாருங்க, ஜஸ்ட் இது காட்டும். இதில் டச் பண்ண உடனே மேலே வந்து 3 கோடு காட்டுது பார்த்தீங்களா? இதில் வந்து இருக்கு பாருங்க. யூசர் ஐடி வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? டச்சா ஓகே, அப்படியே தான் இருக்குது. ட்விட்டர் ஹேண்டல் அதுக்கு முன்னாடி அட்டு போட்டுக்கோங்க. அட்டு டிஸ்கார்டு யூசர் நேமு, அதுக்கப்புறம் ரெஃபரல் கோடு இது, அதுக்கப்புறம் இது கடைசியாக வந்து ரெஃபரல் கோடு உங்கள்கிட்ட இல்லைனாக்கா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ரெஃபரல் கோடு கூட கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எல்லா ஃபார்மும் நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ண உடனே ஓகே,
கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்ன விஷயம்னாக்கா, இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் வந்து செக் எலிஜிபிலிட்டியை கிளிக் கொடுக்குறீங்க. இது 2 இருந்தாவே போதும். ஸ்வாப் IP to VIP அந்த ஸ்வாப் பண்ணால் போதும். ஸ்டெப் 2வும் ஸ்டெப் 3 தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ இந்த OG ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து தருவாங்க. அது இருந்தால் தான் இந்த பேட்சை கிளைம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இது 2 இருந்தாவே போதும்னு நினைக்கிறேன் பேட்ச் கிளைம் பண்ணுறதுக்கு. இது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 1 hour கழித்து வந்து பாருங்கள். இங்கே வந்து செக் எலிஜிபிலிட்டியை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே கிளைம் யுவர் பேட்ச்னு வந்தாக்கா இது 2 இருந்தாவே போதும்னு அர்த்தம். சப்போஸ் இது OG ரோலுக்கு கண்டிப்பாக தேவைனாக்கா என்னால் கூட கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க. எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்கன்னு தெரியல, எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம்னு தெரியல. ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா என்னுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நன்றி, வணக்கம்.